சிங்கபெருமான் கோவிலில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் எம்எல்ஏ பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமான் கோவிலில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் வரலட்சுமி மதுசூதனன் எம்எல்ஏ பங்கேற்றார். தமிழக அரசின் உத்தரவின்படி மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் சிங்கபெருமான் கோவிலில் நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் தலைமை தாங்கினார். ஒன்றிய கவுன்சிலர் மோகனா ஜீவானந்தம், வீரபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டில்லி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். பின்னர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். இதில் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாபு, கலைசெல்வன் நன்றி உரை கூறினர். அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்ற நமது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திரு பாபு அவர்கள். அப்படின்னா இந்த 14 துறைகள் தான் மிகவும் முக்கியமான துறை. மக்கள் அதிகமாக பயன்படுத்துகின்ற இந்த துறைகள், அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் நம்ம போய் பார்க்கணும்னா கண்டிப்பாக அது கால விரையும், நேர விரையும், பண விரையும், இது எல்லாமே ஆகும். நம்ம ஒரு நாள் லீவ் போட்டு போயிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு அலைஞ்சு திரும்பி பார்க்கணும். அது எல்லாமே இருக்காம, இந்த எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் இந்த 14 துறை சார்ந்த அதிகாரிகளும் நம்மை நோக்கி, அதாவது நம்ம எங்கே இருக்கோமோ, மக்கள் எங்கே இருக்கோமோ அங்கேயே அவங்களே மனுக்களை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்களே மனுக்கள் வாங்கிக்கிறதால நம்மளுடைய பிரச்சனைகளை நேரடியாக நீங்களே அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்றது. அவங்க இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருப்பாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரை இங்கே தான் இருப்பாங்க. உங்களுடைய எந்த குறைகளாக இருந்தாலும் கேட்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ள அந்த குறைகள் சரி செய்து தரப்படும். அப்படி இவர்களால் சரி செய்து தரப்படவில்லை என்றால் அதை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எடுத்துக்கொண்டு போய் அவர் மூலயமாக அந்த குறைகளை நம்ம நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். ஏன்னா இதில் நமது முதலமைச்சர் அவர்கள் மக்கள் உடனடியாக பயன்பெற வேண்டும் என்றுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கார். அவர் இந்த அறிவிச்சுட்டு அவர் சும்மா இல்லை, ஒவ்வொரு வாரமும் அவர் மீட்டிங் போட்டு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குது இதெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து இதை நீங்க போய் கண்காணிங்க, எப்படி நடக்குதுன்னு பாருங்கன்னு எங்களுக்கும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சி. கண்டிப்பாக இந்த மக்கள் நீங்கள் 100% பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இதனுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி.